மாணவியர், இளைஞர்கள், இளம் பெண்கள் மாசம் 12,000 சம்பாதிக்கக்கூடியவங்க. 6,000 ரூபாய் அவங்க சாப்பாட்டுக்கும் தங்குற இடத்துக்கும் ஒரு ஹாஸ்டலுக்கு கொடுக்குறாங்க. அந்த 6,000 ரூபாய்க்கு அப்புறம் அவங்க அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கான வேண்டுகோள் நேரடியாக அவர்கள் அடிப்படை தேவைகளுக்காக ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், இதற்கு பயன்படுத்தக்கூடிய அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு கமர்ஷியல் டாரிஃபில் இருப்பதால் இந்த குழந்தைகள் எல்லாம் பெரும்பாடுபடுகின்றன. இந்த குழந்தைகள் தான், இந்த இளைஞர்கள் தான், இந்த இளம் பெண்கள் தான், முக்கியமாக விடுதிகளை நடத்தக்கூடிய பெண்கள் எல்லோரும் உங்களுக்காகவே போராடி இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களை நம்பி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்காக, உங்களுக்காக தாத்தாக்களிடமும் அப்பாக்களிடமும் மாமாக்களிடமும் போராடி வாக்கு பெற்றிருந்த அந்த இந்த குழந்தைகளுக்காக, இந்த மின்கட்டணத்தால் வாடி வதங்குகின்ற இந்த குழந்தைகளுக்காக உங்களுடைய ஒற்றை கையெழுத்து தருவீர்களா ஐயா? உங்களுடைய ஒற்றை கையெழுத்தை தருவீர்களா? இந்த குழந்தைகளை பாதுகாருங்கள். 1000 ரூபாய் அவர்கள் வாங்குகின்ற 12,000 ரூபாயில 6,000 ரூபாய் பில்டிங் கொடுத்துட்டு, அவங்களுடைய எஜுகேஷன் லோனுக்கு 2,000 3,000 கொடுத்துட்டு, வீட்டுல கஷ்டப்படுகிற வயதான தாய் தந்தைகளுக்கு 2,000 3,000 அனுப்பிச்சுட்டு, ஒரு 1000 ரூபாயில அந்த குழந்தைங்க இந்த சென்னை மாநகரத்துல, கோயம்புத்தூர் மாநகரத்துல, திருச்சி மாநகரத்துல, மதுரை மாநகரத்துல அந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த இளம் பெண்களும் இளைஞர்களும் அவருடைய தேவையை எப்படி பூர்த்தி செய்து கொள்ள முடியும்? தயவு செய்து இந்த மின்சார கட்டணத்தை நீங்கள் குறைச்சிங்கன்னா அதுல இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். 500 ரூபாய் அந்த நம்ம இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏழ்மை இல்லாமல் இல்லை, இந்தியாவில் ஏழ்மை இல்லாமல் இல்லை. 500 ரூபாய் என்பது இந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சுமை. அதை குறைத்து மின்கட்டணத்தை கமர்ஷியல் டாரிஃபிலிருந்து டொமஸ்டிக் டாரிஃபாக மாற்றி தாருங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களே. இது என்னுடைய கோரிக்கை அல்ல. இங்கே இருக்கக்கூடிய பல ஆயிரம் தமிழ்நாடு முழுவதும் விடுதியிலே தங்கக்கூடிய இதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவு முதலமைச்சருக்கு செல்ல வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் 20,000 விடுதிகளில் தங்கக்கூடிய 20 லட்சம் பணிபுரியும் ஆடவர், மகளிர், மாணவரின் ஒற்றை கோரிக்கை, விடுதிகளை நீதிமன்றத்தில் வந்திருக்கிற தீர்ப்பின் பிரகாரம் விடுதிகள் எல்லாம் இல்லங்களே, ரெசிடென்சியல் டொல்லிங் என்று சொன்னார்களே, அந்த ரெசிடென்சியல் டொல்லிங் என்பதை முன்னோட்டமாக கொண்டு அனைத்து விடுதிகளையும் ரெசிடென்சியலாக மாற்றி அங்கே பெறப்படக்கூடிய மின்கட்டணத்தை இல்லங்களுக்கான மின்கட்டணமாக மாற்றி தாருங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களே. இது எங்கள் கோரிக்கை உங்கள் செவிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று வேண்டுகிறோம். இது அதை சார்ந்த